மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சார் சார் ஃபைல். நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்களா சார்? அப்படியே சொல்லலாம். அனு வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. அனு கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? அனு இன்னைக்கு என் கேபின் பக்கமே வரலையே. நீங்க தானே சார் சொன்னீங்க நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு. நிறைய வேலை இருக்குல்ல இங்க. ஓ, அப்போ என் கேபினுக்கு வரது நேரத்தை வீணடிக்கிறதா? ஐயோ, அப்படி இல்லை சார். அப்படின்னா என் கூட பேசி இன்னும் கொஞ்சம் நேரத்தை வீணடிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம புது பிரான்ச் வரைக்கும் போகணும். நீ கொஞ்சம் கூட வரணும். நான் ஒரு அஃபிஷியலான விஷயத்துக்கு தான் போகிறேன். அதோட சேர்த்து அங்கே இருக்கிற மேனேஜர் பீனா மேடத்தை நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உனக்கு அது உதவியாக இருக்கும். உன்னோட ப்ரமோஷன் அவங்க நினச்சாங்கன்னா சீக்கிரமாகவே நடக்கும். ஓ, தேங்க்யூ சார். நான் வரேன். புது பிரான்ச் வரைக்கும் தானே போறதா சொன்னீங்க சார். இது என்ன வழி? இந்த வழியில போக முடியாது. இந்த வழியாவும் போலாம். இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க பிரான்ச் ஆபீஸ்க்கு போகல. எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க? எங்க போனா என்ன? கட்டின புருஷனோட தானே வர. புருஷனா? என்னோட புருஷனா? சார், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என் கழுத்துல தாலி கட்டினா தானே புருஷனாக முடியும். குமார் சார், வண்டி நிறுத்துங்க. நான் உங்களை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்க என்ன ஏமாத்துறீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுண்ணா. வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். அப்படின்னா போலீஸை கூப்பிடு. நான் அவங்ககிட்டயும் சொல்லுவேன். என் மனைவியை கூட்டிட்டு நான் பிடிச்ச இடத்துக்கு போவேன். நீங்க யாரு கேக்குறதுன்னு. சார், உங்களை வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் சார், நான் இறங்கணும். நிறுத்துங்க சார். நிறுத்துங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. அனு, அனு, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றது கேளு. விடுங்க. என்ன விடுங்க. அனு, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான். நீ கொஞ்சம் என்ன நம்பணும், ப்ளீஸ். விடு, விடு. அனு, நில்லு அனு. என்ன விஷயம்? எந்த விஷயம் சொல்றதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? காருக்குள்ள இருக்கும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க என் புருஷனா? உன் கழுத்துல தாலி கட்டினவன் உன் புருஷன் இல்லாம வேற யாரு? நான் உன் கழுத்துல கட்டின தாலிய உங்க அம்மா அறுத்து எறிஞ்சதால நீ என் மனைவி இல்லாம ஆயிட மாட்ட. அனு, நீ என்னோட மனைவி. விடுங்க. அந்த உண்மை உனக்கு தெரியாது. உன்னோட நோயால நீ அதை மறந்துட்ட. அதெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் மறந்துட்டேனா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் யாரையும் கல்யாணம் பண்ணல. நீங்க ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. கனவு இல்ல அனு, நான் சொன்னது நிஜம். நீ எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்ட. நான் ஞாபகப்படுத்துறேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என் உயிர் மாதிரி நான் இப்பவும் வச்சிருக்க இந்த மோதிரத்தை பாரு. ஏதாவது ஞாபகம் வருதா? அன்னைக்கு நீ என் விரல்ல போட்ட கல்யாண மோதிரம் அது. பாரு, பாரு. இது நீ போட்ட மோதிரம் தானே? உன் பேரு தானே இதுல எழுதியிருக்கு.
இன்னும் ஆதாரம் வேணுமா? 1 செகண்ட். பாரு. பாரு. பாத்தியா? பாரு. பாரு. பாத்தியா? சொல்லு, இதை விட பெருசா என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? நீ இறந்துட்டேன்னு நினைச்சுதான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேற எந்த பொண்ணுக்கும் நான் என் வாழ்க்கையில இடம் கொடுக்கல, இனிமே கொடுக்கவும் மாட்டேன். வாழ்றதா இருந்தா அது என் அணு கூட மட்டும்தான். அனு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். இந்த உலகத்துல எங்க வேணா கூட்டிட்டு போய் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். உன்னோட நோய் குணமாகும். சந்தோஷமா இனிமே வாழ்ற வாழ்க்கைய நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும். சார் சார் நேற்றுக்கு ராத்திரி தூங்கலையா சார்? அட, நான் தூங்கல, ஏதோ நினைச்சுக்கிட்டு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அனு என்ன வீட்டுக்கு வர சொன்னா. அப்படியா? சார், காலையில நான் அங்க போனேன். அவளோட அம்மா என்ன அசிங்கப்படுத்திட்டா. அவங்க விளக்கேத்தி வரவேற்பாங்கன்ற எண்ணத்தோட நான் அங்க போகாததுனால எனக்கு பெருசா எதுவும் தோணல சார். அப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ணாம நான் வந்துட்டேன். என் பொண்ணு மனசுல நான் இருக்குல்ல, அது போதும். நீங்க வேணா பாருங்க, என் பொண்ணு அங்க இருக்கிற வரைக்கும் நான் எப்ப வேணாலும் அங்க போவேன். வேணும்னு அங்க போய் தங்குவேன். அது சரி, அப்போ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அப்படி வேணா சொல்லலாம். எல்லாம் உங்க தயவால தான் சார் எல்லாமே நடந்தது. நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களை ஆளை காணுமேனு நான் ஃபோன் பண்ணலான்னு. ஐயோ சார், நான் இன்னைக்கு லேட் பண்ணதுனால இன்னைக்கு ஓவர் டைம் நான் வேலை பார்க்குறேன் சார். இங்கே ஓவர் டைம்லாம் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு சம்பளத்தோட சேர்த்து லீவும் கொடுக்குறேன்னா. ஏன் சார்? இன்னைக்கு என்னோட நண்பனோட கல்யாணம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்காததுனால கோயிலை வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறாங்க. அவன் வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால இன்னைக்கு என் வீட்டில் தான் 2 பேருமே அவங்க தங்க போகிறாங்க. முதல் இரவு என் வீட்டில். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என்னால் பண்ண முடிஞ்ச ஒரு உதவி. ஆமாம் சார், அது கரெக்டு. நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வீடை க்ளீன் பண்ணி வைக்கணும். முதல் இரவு என்னென்ன ரெடி பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சார், நீங்க தைரியமா போங்க, நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். அப்படின்னா நீங்க போங்க. இந்தாங்க வீட்டோட சாவி, தேவையான பொருள்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே சார், எல்லாம் ஓகே. மனோ கூட ஒரு 2 பேராவது வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். லக்ஷ்மியை தவிர வேற யார்கிட்டயுமே நான் சொல்லல. என்ன இவன் கூப்பிடலனாலும் நான் வருவேன். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வாங்க. வா.
ஆ இங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. ஏய் போடி. சரி எந்திரிங்க. ஆ. இப்போ பொண்ணோட கையை பிடிச்சி பையனுக்கு கொடுக்கணும். பொண்ணோட அப்பா எங்க? அப்பா இங்க இல்ல. அங்க தள்ளி நில்லுங்க. இந்தாங்க. இப்ப 2 பேரும் சுத்தி வாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க. எந்திரிங்க. ஆகா நல்லா இருக்கு. அவங்க சொந்த வீட்ல கூட இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காது. இத பார்த்தா கண்டிப்பா அவங்க மிரண்டுருவாங்க. பத்மா இவ்வளவு சந்தோஷமா நான் இதுவரைக்கும் என் தங்கச்சியை பார்த்ததே இல்லை. ஆமா அண்ணே, நான் முடிவு பண்ண மாதிரியே கல்யாணம் நடந்துருச்சு. பயந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அண்ணே, அம்மு அக்கா கூட போற சந்தோஷத்துல இருக்கா. அம்மு கிட்ட சொல்லி புரிய வச்சு அவளை நம்ம கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். அதுக்கு அனு ஒத்துக்குவாளா? உனக்கு தெரியாதா? அம்மு இல்லாம அனுவால இருக்க முடியாதுன்னு தெரியாதா?
ஆமா, இருந்தாலும் ஏதாவது சொல்லி அனுவை ஒத்துக்க வைக்கணும். நீ வா. ம். என்ன அண்ணனும் தங்கச்சும் சேர்ந்து தனியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஆஹா, ஏய். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்த பிளான் என்னன்னு நான் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க திருவனந்தபுரம் தானே போறீங்க? இன்னைக்கே எதுக்காக கிளம்பணும்? என் வீட்ல தங்கலாம்ல? அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு நாங்க திருவனந்தபுரம் போறத கேன்சல் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்க தங்க போறது என் ஃப்ரெண்டோட வீட்ல. அவன் அடம் பிடிக்கிறான், இன்னைக்கு அவன் வீட்ல தான் தங்கணுமா. இன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டாம், நாளைக்கு போலான்னு அவன் சொல்றான். கடைசியில நானும் அதை ஒத்துக்கிட்டேன். இல்ல, அப்படியா இருந்தா நம்ம வீட்லயே தங்கியிருக்கலாம்ல. இல்ல, அது வேண்டாம், அது சரியா இருக்காது கோபி மாஸ்டர். எந்த ஃப்ரெண்டு வீட்ல தங்க போறீங்க? என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போதைக்கு இது போதும். எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். சரி, அப்ப நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா? அம்மா ஒரு நிமிஷம், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம். உனக்கு தெரியுமாமா எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்கன்னு? என்கிட்ட எதுவுமே சொல்லலமா. மனுக்கு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யார் வீட்லயாவது இருக்கலாம். எப்படி இருந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு போறதை விட இங்க தங்கறது தான் நல்லது. சரி வாங்க. ச்சே, அனு ஏன் வரவே இல்லை? இன்னைக்கு லீவா இருக்குமோ? மெயில் அனுப்பியிருப்பாளோ? அனுப்பலையே. என்ன நடந்திருக்கும்? The subscriber is currently switched off. Please try after some time. ச்சே, சுவிட்ச் ஆஃபா இருக்கே. சொல்லு மனோ, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் நாங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வருவோம். வெல்கம் வெல்கம். வீட்டில் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இருப்பேன், உங்களை வரவேற்க. ஆமாம், நீ இன்னும் கட்டிக்க போகிற பொண்ணோட பேர் சொல்லவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ அதை சொல்லு. இன்னும் நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ நேர்லயே பொண்ணை பார்க்க போறியே, அது வரைக்கும் சர்ப்ரைஸ். சரி பார்க்கலாம். ஓகே ஓகே. இன்னும் லேட் ஆக்க வேணாம், வீட்டுக்கு போகலாம். அனுவை நாளைக்கு பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லலாம். ஏய், சொல்லு லக்ஷ்மி. சித்தி, நான் ஒரு விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லு. அது நம்ம அனுக்கும் மனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பக்கத்துல ஒரு கோயில்ல தான் இப்பதான் தாலி கட்டி முடிச்சாங்க. உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது சரியில்லைல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். சரி சித்தி, நான் வச்சிடுறேன். கொஞ்சம் தள்ளுமா. என்னாச்சு சீதா? யார் கூப்பிட்டுருந்தாங்க? சொல்றது புரியலையா? யார் ஃபோன் பண்ணாங்க? நீ எதுக்காக அழுகுற? என்னங்க, நம்ம பையன் நம்மளை ஏமாத்திட்டாங்க. லக்ஷ்மி தான் ஃபோன் பண்ணா.
மனோக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சான். எப்போ எங்க வச்சு நடந்துச்சான் கல்யாணம்? கோவில்ல வச்சு. அம்மா இப்ப நான் சொன்னது என்னாச்சு? விளக்கேத்தி வைங்க, கால கழுவ தண்ணி எடுத்து வைங்க. உங்க பையன் அவளையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்தா நான் அந்த காலை நான் வெட்டுவேன். அவன் இங்க வரட்டும். ஐயோ, இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அந்த குழந்தையும் இருக்குமே கூட. நல்லா இருக்கு. கல்யாணத்தோட சேர்த்து ஒரு நல்ல ஆஃபர் தான் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு குழந்தை ஃப்ரீ. தமாஸ் பேசி விளையாடுற நேரம் அடையுது. ஆமா, எனக்கு இது விளையாட்டாதான் தோணுது. நீங்க உங்க பையனை ரொம்ப நம்பினீங்கல்ல. உங்களோட இந்த கவலையை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. உள்ள போடி முதல்ல. ஊருக்காரங்க முன்னாடி இனிமே நான் எப்படிங்க தலையை காட்டுவேன்? நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவனோட சந்தோஷத்துக்கு பரிசா நான் என்னோட சாவை கொடுக்கறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனுக்கு நம்ம வேண்டாம்னா நமக்கு அவனும் வேண்டாம். அதுக்கு நீ எதுக்கு சாக போற? என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியலங்க. அவனை கவனிச்சுக்கோன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க தானே. இருந்தாலும் நம்மளை ஏமாத்தி இப்படி பண்ணிட்டானுங்க. சீதா, நீ கொஞ்சம் நிறுத்து. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்படி எல்லாம் யோசிக்காத. நம்மளை விட்டுட்டு அவன் போயிட்டான். இனி அப்படி ஒரு பையன் நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவோம். நம்மளை தேடி அவன் இனி ஒருபோதும் வரப்போறதில்லை. நம்மளும் அவனை தேடி போறதில்லை. இனி நமக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான். சாகிறது முக்கியம் இல்ல, நம்ம அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவனே போனாலும் நமக்கு சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லைன்னு அவனை காட்டணும். பசங்களை அதிகமா நேசிக்க கூடாது, நம்ப கூடாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.